வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்திற்கு என்ஜினிற்கு எரிபொருளை செலுத்தும் சுவிட்ச் அணைக்கப்பட்டதே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து விமான விபத்து விசாரணை அமைப்பு ஆய்வு செய்து அதன் முதற்கட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் விமானம் புறப்பட்ட சற்று நேரத்தில் 2 என்ஜின்களுக்கும் எரிபொருள் செலுத்த உதவும் 2 சுவிட்ச்களும் ஒன்றன் பின் ஒன்றாக 1 நொடி இடைவெளியில் அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்து பற்றி தற்போது எந்த முடிவுக்கும் வர முடியாது என மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோஹால் தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரிவான அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விமானிகள் பேசிய சில வார்த்தைகளை வைத்து என்ன நடந்தது என்பதை முழுமையாக அறிய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்திற்கு விமானிகள்தான் காரணம் என்ற தொனியில் வெளியிடப்பட்ட விசாரணை அறிக்கைக்கு இந்திய விமானிகள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் விமானியின் தவறாலேயே விபத்து நடந்திருப்பது போன்ற துணியில் விசாரணை அறிக்கை ஒருதலைபட்சமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் ஈடுபடுவோர் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக 3 தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் சூழலில் திமுக நிர்வாகிகளை 1-to-1 முறையில் சந்தித்து மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் சனிக்கிழமையன்று திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தேர்தல் பணிகள் தொடர்பாக அவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும், ஆனால் திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் பேசிய அவர் மு.க. ஸ்டாலின் கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் என்றார். அதிமுக ஆட்சியில் விற்பனையான பொருட்களின் விலையை தற்போது ஒப்பிட்டு பாருங்கள் எனவும் பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்தார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் 18 பேரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிதியுதவியும் விஜய் வழங்கினார். தொடர்ந்து அவர்கள் மத்தியில் பேசிய விஜய் சட்ட போராட்டம் நடத்தி நீதி பெற்றுத்தர தாவேக முயற்சிக்கும் என்றார். திமுக ஆட்சியில் நடந்த காவல் நிலைய மரணங்களை கண்டித்து இன்று சென்னையில் தாவேக நடத்தும் போராட்டத்திற்கு 16 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதியளித்துள்ளது. மயிலாப்பூர் சிவானந்தா சாலையில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தின் போது பைக் பேரணி, ஊர்வலம் நடத்தக்கூடாது என்றும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தாவேகவினர் 6,000 பேர் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பிற்காக 2,000 காவலர்கள் குவிக்கப்பட உள்ளனர். பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான படிவங்களை 80 விழுக்காடு பேர் சமர்ப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கவும் திருத்தங்களை செய்யவும் வரும் 25ஆம் தேதி வரை படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த படிவத்துடன் தேவையான ஆவணங்களை அளிக்க ஆகஸ்ட் 30 வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் கூறியுள்ள நிலையில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கருத்து தெரிவித்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். அமித்ஷா சொல்வதுதான் தங்களுக்கு வேதவாக்கு என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். அமித்ஷா சொல்வதை தாம் விளக்கிச் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்வினையாற்றியுள்ள வைகோ திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்துள்ளார். தாவேகா, பாமக மற்றும் சிறிய கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அமித்ஷா அதனை தற்போது கூற முடியாது என்றும் அனைத்து கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டுவர முயற்சிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக தங்களின் கொள்கை எதிரி என கட்சி தொடங்கும் போதே தெரிவித்துவிட்டதாக தாவேகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.
பாஜக கூட்டணியில் தாவேகாவை இணைக்க முயற்சிக்கப்படும் என அமித்ஷா கூறியிருந்த நிலையில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று ராஜ்மோகன் கூறியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை சீனா செல்கிறார். சீனாவின் தியான்ஜினில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்கிறது. இதில் பங்கேற்க செல்லும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகிறது. இதுவரை நடந்த விசாரணையில் திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் பொலினேனி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவே தெரிவதாக சென்னை காவல் ஆணையர் அருண் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 40 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை துணை ஆணையர் விசாரித்திருக்கக் கூடாது எனவும் ஆகையால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. தமிழக காவல்துறையிடமிருந்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் BNS 103 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். சென்னை வண்டலூர் அருகே தனியார் காப்பகத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவளிக்கப்பட்ட சம்பவத்தில் கைதான 3 பேர் மீதும் 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 18 சிறுமிகளுக்கு விடுதி உரிமையாளரின் ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இச்சூழலில் காப்பகத்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் வேறு காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். புகாருக்கு உள்ளான காப்பகத்திற்கு குழந்தைகள் நல அதிகாரிகள் சீல் வைத்தனர். பள்ளி வகுப்பறைகளில் பாவடிவ மேஜைகளை அமைத்து மாணவர்களை அமர வைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வடிவத்தில் அமர்வதால் மாணவர்கள் எளிதில் கலந்துரையாடலாம் என்றும் ஆசிரியர்களின் நேரடி பார்வையில் மாணவர்கள் அனைவரும் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த முறையால் மாணவர்கள் யாரும் தனித்து விடப்பட மாட்டார்கள் என்றும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விவகாரத்தில் கேட் பாதுகாவலர் பங்கஜ் சர்மா ஆலம்பாக்கம் ரயில் நிலைய அதிகாரியுடன் பேசிய உரையாடல் பதிவுகளை பெற்று சோதனை செய்த பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று ரயில்வே விசாரணை அதிகாரி கூறியுள்ளார். இது தொடர்பாக 11 ரயில்வே ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு எழுத்துப்பூர்வ வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ரிதன்யா தற்கொலை தொடர்பான விசாரணை தொய்வடைந்து விட்டதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த ரிதன்யா திருமணமான 78வது நாளில் வரதட்சணை கொடுமையால் ஆடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க கோரி ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் மனு அளித்தார். இந்தியாவில் செல்போன்கள் உற்பத்தி ஆலைகள் 300ஆக அதிகரித்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 51,000 பேருக்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணி ஆணைகளை வழங்கி பிரதமர் மோடி காணொலி வழியாக கலந்துரையாடினார். அப்போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக குறிப்பிட்டார். செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கிழக்கின் ட்ராய் என்று அறியப்படும் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகரித்தது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கும் அதன் பண்பாட்டு மரபுக்கும் இது பெருமித தருணம் எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து தனியார் துப்பறியும் நிறுவனத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது மருத்துவர் ராமதாஸ் இல்லத்திற்குள் கட்சி நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. 3 மணி நேரம் நடந்த ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் ஆய்வறிக்கை கிடைத்த பிறகே சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்துடன் பாஜக மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் குற்றஞ்சாட்டியுள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யப்படுவது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கபில் சிபல், தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறையை கொண்டுவரும் மாற்று வழியே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்றார். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி அருகே சண்டிகர் மணாலி 4 வழிச்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவை தொடர்ந்து சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையின் மண்டி குல்லு பகுதி சுமார் 10 மணி நேரம் மூடப்பட்டது. அங்கிருந்து வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதைக்கு திருப்பிவிடப்பட்டன.
பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் நேபாளம் வழியாக இந்தியாவை தாக்க திட்டமிட்டிருப்பதாக நேபாள அதிபரின் ஆலோசகர் சுனில் பகதூர் தாபா எச்சரித்துள்ளார். இந்திய நேபாள எல்லைப் பகுதிகளில் குறைவான சோதனை சாவடிகளே இருப்பதால் நேபாளம் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவுவது எளிதாகிறது என்றும் அவர் கூறினார். இதை எதிர்கொள்ள இந்தியா மற்றும் நேபாளத்திடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று அவர் வலியுறுத்தினார். பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் இந்தியாவில் உள்ள கணக்குகளுக்கு சந்தா கட்டணத்தை 48 விழுக்காடு குறைத்துள்ளது. மொபைல் பயன்பாட்டில் பிரீமியம் சந்தா கட்டணம் மாதம் 900 ரூபாயிலிருந்து 470 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது. வெப் பிளாட்பாரத்தில் சந்தா கட்டணம் 650 ரூபாயிலிருந்து 427 குறைந்துள்ளது. பேசிக் பிளானுக்கு வருடாந்திர கட்டணம் 2590 ரூபாயிலிருந்து 2700 ரூபாயாக சரிவடைந்துள்ளது. இந்தியாவில் நீதித்துறை நடைமுறைகளில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் என தலைமை நீதிபதி BR கவாய் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஒன்றில் பேசிய அவர், விசாரணைகளில் உள்ள தாமதங்கள் பல வழக்குகளில் 10 ஆண்டுகளை கடந்து நீள்வதாக கவலை தெரிவித்தார். எந்த குற்றமும் இழைக்காதவர்கள் விசாரணை கைதி என்ற பெயரில் பல ஆண்டுகள் சிறையில் கழிப்பது மிகப்பெரிய கொடுமை என்றும் தலைமை நீதிபதி வேதனை தெரிவித்தார். TNPSC வினாத்தாள்கள் தயாரிக்கும் குழுவினருக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக TNPSC தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்விகளை சேர்ப்பவர்கள் கேள்வி தயாரிக்கும் குழுவில் இருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றி வைத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக DGP சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்துள்ளார். சமூக வலைதள கணக்குகளின் கடவுச்சொற்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவற்றை மீட்பதற்கு தேவையான தகவல்கள் வேறொருவரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். கட்சி வலுவிழப்பதற்கு முக்கிய காரணம் மல்லை சத்யா என குற்றம் சாட்டியுள்ள மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ 1000 பேரை உள்ளடக்கிய வார்டில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை என விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறையின் நேர்காணலில் பேசிய அவர், வைகோ வழங்கிய இடத்தை வைத்துக் கொண்டு தனது பொறுப்பை மல்லை சத்யா தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கை மற்றும் திருநம்பியருக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கை திருநம்பியர் பங்கேற்றனர். 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் தகுதியுடையோரை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியர் மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கின. வார விடுமுறை நாட்களை ஒட்டி கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கொடைக்கானலில் நிலவும் ரம்மியமான காலநிலையை ரசித்தும் படகு சவாரி, குதிரை சவாரி செய்தும் பயணிகள் மகிழ்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் வர்த்தகம் அதிகரித்திருப்பதாக சிறு வணிகர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே சிறுத்தை ஒன்று நடமாடும் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. பிளான் ராக் 2வது தெருவில் சிறுத்தை நடமாடும் காட்சிகளை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தாவரவியல் பூங்காவிற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே வயிற்றுப்போக்கிற்காக நாட்டு மருந்து கொடுத்ததால் இரட்டை பெண் குழந்தைகள் உயிரிழந்தனவா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாலிகண்டபுரத்தைச் சேர்ந்த கந்தசாமி தனலட்சுமி தம்பதியின் தனிஸ்ரீ மற்றும் ரேஷ்மா ஆகிய 2 குழந்தைகளுக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் குடும்பத்தினர் நாட்டு மருந்து வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் சிறிது நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு முதல் முறையாக உலர் ஏரியில் தாமரை மலர்கள் மலர்ந்துள்ளன. 1992 ஏற்பட்ட பெருவெள்ளம் உலர் ஏரியின் வளமான சுற்றுச்சூழல் அமைப்பை அழித்ததைத் தொடர்ந்து ஆசிரியாவின் 2வது பெரிய நன்னீர் ஏரியான உலர் ஏரியில் தற்போதுதான் தாமரை மலர்ந்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலால் புலம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தற்போது அத்தியாவசிய தேவைகளை வழங்கும் உதவி மையங்களுக்குள் செல்லவும் அச்சத்தில் உள்ளனர். காசாவின் அல்-ஷாக் ஹவுஸில் உள்ள மையத்தில் உதவிப் பொருட்களை பெறும் பொருட்டு காத்திருந்தோர் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 27 பேர் கொல்லப்பட்டதாகவும்
180க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெக்சாஸில் முழுவீச்சில் வெள்ள பாதிப்பு மீட்புப் பணிகள் நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அதிபர் ட்ரம்ப் ஏராளமான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டும் 120க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் உயிரிழந்திருப்பது கவலையளிப்பதாக குறிப்பிட்டார். ராகுல் காந்தியின் பிரிட்டிஷ் குடியுரிமை குறித்த பொதுநல வழக்கு புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. ராகுல் தனது பிரிட்டன் குடியுரிமையை மறைத்ததாக கர்நாடக பாஜகவைச் சேர்ந்த விக்னேஷ் சிஷர் மே மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் ராகுல் காந்தியின் குடியுரிமை நிலை குறித்து மத்திய அரசு உறுதியான அறிக்கை அளிக்க தவறியதால் மனுவை தள்ளுபடி செய்தது. இதையடுத்து தற்போது புதிய வீடியோ ஆதாரங்களோடு மறுபரிசீலனை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி புலிப்பல் என சந்தேகிக்கப்படும் பதக்கம் அணிந்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து கேரள வனத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. புகார்தாரர் முகமது ஹஷீம் ஜூலை 21 அன்று வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளார். புகார்தாரரின் வாக்குமூலத்திற்கு பிறகு சுரேஷ் கோபிக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் லிவிவ் நகரை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி ரஷ்யா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஜூலை மாதத்தின் 4வது மிகப்பெரிய தாக்குதலாகும். ட்ரோன் தாக்குதலில் 46 வீடுகள், நீதிமன்ற கட்டடங்கள் உருக்குலைந்தன. இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 387 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளை இழந்தது. 3ஆம் நாள் ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய KL ராகுல் சதமடித்து அசத்தினார். இறுதியில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 387 ரன்களை எடுத்தது. முதல் இன்னிங்ஸில் இந்தியாவும் இங்கிலாந்தும் தலா 387 ரன்கள் எடுத்ததால் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கிய நிலையில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி அந்த அணி 2 ரன்கள் எடுத்துள்ளது. ஹரியானாவில் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவை சுட்டுக் கொன்ற தந்தை தீபக் தாம் தூக்கிலிடப்படும் வகையில் எஃப்ஐஆரை எழுதுமாறு காவலர்களிடம் கூறியுள்ளார். குர்கான் நகரில் குடும்பத்தினருடன் வசித்த டென்னிஸ் வீராங்கனையான ராதிகா யாதவ் அவரது தந்தையான தீபக்கால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். தீபக் கைது செய்யப்பட்ட நிலையில் தாம் தூக்கிலிடப்படும் வகையில் எஃப்ஐஆர் எழுதுமாறு காவலர்களிடம் கூறியதாக ராதிகாவின் சகோதரர் கூறியுள்ளார். இலங்கையின் புகழ்பெற்ற புத்தவிகாரத்தில் நடிகை ஹன்சிகா வழிபாடு நடத்தினார். கொழும்பில் உள்ள புத்தவிகாரத்தில் தனது தாயாரோடு ஹன்சிகா வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்த புத்த பிக்குகளிடம் ஹன்சிகா ஆசி பெற்றார். திருமணம் என்ற கருத்தில் தனக்கு நம்பிக்கை இல்லை என நடிகை ஸ்ருதிஹாசன் மனம் திறந்து பேசியுள்ளார். திருமண வாழ்க்கை, குழந்தைகள் குறித்து பேசியுள்ள அவர் திருமணம் என்ற ஐடியாவே தனக்கு பயமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய வாழ்க்கை முறை மிகவும் மாறுபட்டது என குறிப்பிட்ட ஸ்ருதிஹாசன், ஆனால் தனக்கு தாயாக வேண்டும் என்ற விருப்பம் எப்போதும் உண்டு என கூறியுள்ளார்.